கீழே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரே ஃபேமிலியில் வந்து 5 பேர் செத்துருக்காங்களாம். இது எத்தனை டன்டா வரும் இந்த கல்? இதை பாருடா கடவுளே, பாதி மலையே புலந்துட்டு வந்துருக்குடா. பாருங்க எப்படி இருக்குன்றது. මරිච්චද පස් දෙනෙක් මැරලා ඉන්නවා. කොතන? පල්ලා ගෙදර. පල්ලයටද? ඔව් එතනයා. මිනිස්සු කීයද මරුණා? මරුණා පහයි. பஹாக் மகேங்கனட்டோ கண்டிக்குரிய பிரதான பாதை வந்து இந்த 18 வளைவினூடாக வர வேண்டிய இந்த ஒரு பாதை தான். දීනාපිටිය නයතම්බි. இந்த பகுதியோட பேர் 5 பேர் வந்து இறந்துருக்காங்களாம். හැමදාම පය වුණට තමයි ඉන්න ඕනේ. බය ඉන්නවා. රජෙන් කිසිම සාහනයක් තාම වෙනතුරුත් නැහැ. මේ මිනිස්සු ඔක්කොම දැන් කොයිද? මිනිස්සු ඔක්කොමලා ගිහින් යන්න එක එක තැන් වල. එක පාරම පිම්බිල වගේ ආවා. அதில் வழி போகுது வழி எங்கடா கீழே வந்து எங்கேயும் போகுது. அதில் வைப்ரேட் தாண்டா இதெல்லாம் அதிர்ந்து கீழே சரிஞ்சிருக்கு மண். அந்த பக்கம் வீடுகள் விவசாய காணி, அங்கே அந்த சைடெல்லாம் வந்து விவசாய காணியெல்லாம் இருக்கு. இப்போவும் தண்ணி வந்துட்டே இருக்கு பிரதர். ஆமாம். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். கேஜே திவா. ஓகே, நாங்கள் பதிலை பயணத்துக்கு அடுத்ததாக வந்து இப்போ இந்த ஒரு பயணம் வந்து கண்டிக்கான பயணம். அதை நீங்கள் மற்ற வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மிகப்பெரியதொரு மண் சரிவு. அது வந்து அந்த மண் சரிவால் கீழே இருக்கிற பகுதிக்கு எல்லாமே பாரிய அளவுக்கான சேதத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அது வந்து ஒன்றுமே தெரியுது இல்லை. நாங்கள் நிற்கிற இந்த கல் அப்படியே ஒரு வைராங்கில் போட்டு காட்டு. நாங்கள் நிற்கிற இந்த இதை பார்த்தீங்க, இடத்தை பார்த்தீங்கன்னாலும் இதுவும் மலையில இருந்து வந்த கல் தான். இதில் நிற்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் அந்த இடத்தை காட்டுறோம். போய் அந்த நான் நேரத்தில் போனது வந்து பதுல்ல இருந்து அங்கால பசறைக்கு போய் அப்படியே போனாங்களே, பிவில ரோட்டால் போய் அப்படியே போனாங்க. வந்து என்கிட்ட வந்து பதுளைக்கு போகிறதுக்காக வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ இதால் வரைக்கும் வந்து இந்த 18 வளைவுகள் எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த மண் சரிஞ்ச மாதிரி வந்து இருக்குது. ஸோ போகிற இடத்துல பெரிய ஒரு சரியான இல்லை நாங்கள் கண்டதுன்னு சொல்லி பார்த்தது. இப்போ வார வழியில் வந்து ஒரு பெருசாக இருந்தேன்னு சொல்லி அதான் இப்போ இந்த இருக்கிறது காட்டுறோம் பாருங்க. இந்த கடையெல்லாம் வந்து அப்படியே பூட்டியிருக்காங்க, ஒருத்தரையுமே காணல இந்த இடத்துல வந்து. இங்கே வந்து எல்லாருமே வந்து வழியில் மாற்றிருப்பாங்க. இந்த இடத்துல பேர் வந்து கொனஸ்கிரி அப்படின்னு சொல்லி போர்டில் போட்டிருக்கு. சிங்களத்தை வாய்ச்சி தான் சொன்னோம். சிங்களம் இல்லை பிரதர், அந்த இங்கிலீஷ்லாம் போட்டிருக்கு அந்த கொனஸ்கிரி கீழே. அப்படி இந்த கடைக்கு மேலே ஏதாவது சரிஞ்சு விழுந்துருந்தா சரி, அந்த கடை அப்படியே போயிருக்கு. இதுலேயும் வந்து எதுவும் இருந்தோ தெரியா கடையெல்லாம் இருந்தோன்னு சொல்லி தெரியல. இப்போ தண்ணி வந்துட்டே இருக்கு பிரதர். ஆமாம், மேல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே பாதி மலையே புலந்துட்டு வந்துருக்குடா. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எந்த பெரிய பாறாங்கல் எல்லாம் வந்து ரோட்ல கிடக்கு. அதுக்குள்ள குகை மாதிரி எல்லாம் போகுதுடா. அதெல்லாம் தண்ணி உடைச்சிட்டு வருது நினைக்கிறேன் உள்பக்கத்தால வந்து. இந்த பாதையால போவே நாம் இருந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் வழியாகி இருக்காங்க. இங்க வர அப்படி கீழே ஒரு எப்படி இருக்குன்னு வருங்க. என்ன இருந்தது கீழே வந்து அங்கால பூரா வீடுகள் இருக்கு. அந்த பக்கம் வீடுகள் விவசாய காணி, அங்க அந்த சைடெல்லாம் வந்து விவசாய காணி எல்லாம் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சுட்டு வீடுகள் இருந்திருக்கோ தெரியல. ஆனா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியல. ஃபுல்லா தரமட்ட மாதிரி இருக்கு. பார்க்குறது முதல் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாதையால் வந்து என்ன இருந்தேன்னு சொல்லி. இதை பாருடா கடவுளே, தண்ணி அதுக்குள்ளால தான்டா வருது. அந்த உள்ள குகை மாதிரி ஒன்று இருக்கு பாரு, அதால வந்து தான்டா வருது. அப்படியே வந்து உள்ள உடைச்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன்டா. என்ன விளக்கம் சொல்லி சொன்னா, அந்த சின்ன சின்ன அந்த காணல் இருந்திருக்கிற இதால வந்து விளையிட்டு அந்த காணால வர தண்ணி வந்து நிறைய மழை பெஞ்சதால கட்டுப்பாடு இல்லாம வந்து அதிகமா வந்திருக்கு. அதனால அப்படி அந்த மலையெல்லாம் வந்து உடைச்சிட்டு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்து கூட இந்த பெரிய பெரிய பாறாங்கல்லுகள் வந்ததுதான். இந்த பெரிய கல்லுகள் அது எல்லாமே உங்கள வீடுகள் எல்லாமே இருக்குடாப்பா. அங்க வீடு இருக்கு. அந்த மலைக்கு அந்த மலையில வீடு அது விவசாய காணி. அந்த இது நேரத்தோட சும்மா இதில் போட்டிருக்காங்க. சில இடங்கள்ல மலையை பகுதியில் வந்து பார்த்தோம்னா போடுற சில இடங்கள்ல வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி போர்டு வந்து இந்த இடத்துல சம்டைம் மண் சரியெல்லாம் வண்டியில் அந்த போர்டு இருக்கு பாரு, இந்த இருக்கு போர்டு வந்து. அப்போ உண்மையிலே வந்து சம்டைம் அந்த இடங்கள்ல பார்த்து போகணும் நார்மலான டைம்லேயே வந்து. ஆனால் இந்த டைமில் கடுமையான ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். எந்த சொன்னால் மகியங்கனையிலேருந்து கண்டிக்கு போகக்கூடிய இந்த பாதை முற்றாக வந்து தடப்பட்டிருந்தது. இப்போ தான் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க.
இங்கே பாருங்க இந்த 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 பாறாங்கள்ட்ட சைஸ்லாம் பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து எப்படி கிளியர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரில்லர் விட்டு அதுக்குள்ளே வந்துட்டு கெமிக்கல் வச்சு கெமிக்கல் மூலம் தான் வந்து உடச்சி அந்த பக்கம் அகற்றி கொண்டு இருக்கிறாங்க. இது இது எத்தனை டன்ட்டா வரும் இந்த கல்? வந்துருக்கு. ம், இந்த வீட்டுக்காரங்க இது பக்கத்துல வந்து முக்கியம் அவ்வளோ பெரிய ஒரு சரிவு நடந்திருக்கு. இதுக்கு பக்கத்துல கடைகள் எல்லாம் இருக்கு. இதுல என்ன இருந்துச்சோ வந்து தெரியல. போகிற பஸ் வந்து மகியங்கன டு கண்டி தான். ஓ, இதான் இந்த ரோட்டை கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்து நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாறோம் இந்த ரோட்டால். அதாவது இங்கே போகிறதுக்கு வந்து அதில் வரோம். நேரத்தில் வந்திருக்கோம் இந்த மண் சரிவுக்கு பிறகு. இப்போ இந்த ரோட்டால் வரோம் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கவே பயமா இருக்கு. அரே இல்லை இது விடுஞ்சுருந்தா சரி. இந்த இப்படி தான் உடைச்சிருக்காங்க பாரு. இது வந்து விழுந்து உடைஞ்சிருக்கோ இல்லை அவனுக்கு உடைச்சிருக்காங்களோ தெரியும். கெமிக்கல் வச்சு உடைச்சிருந்தாரா செஞ்ச அளவுக்கு எடுத்துருக்காங்க. இல்லை பாருங்க கடை இது வந்து அப்படியே சின்ன ஒரு ஒழுங்கமாக இருக்கேன். இப்போ எந்த பெரிய ரோட் அதான் இப்போ ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு வாகனம் போகணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற வாகனம் நிற்கணும், அங்கேருந்து வாகனம் போகணும்னு சொன்னால் இங்கேருந்து வர வாகனம் இங்கே நிற்கணும். இந்த தான் முடியும். இந்த இருக்கு பாரு, இந்த இப்படி தான் ஹில்டி போட்டு கெமிக்கல் வைக்கிறவங்க இதில். இந்தா இப்படி ஃபுல்லாக ரீல் போட்டு இது கொஞ்சம் ஓட்ட தொலைச்சி அதுக்குள்ளே கெமிக்கல் வச்சு தான் வந்து குளக்குறாங்க இந்த மலை. அப்படின்னு சொன்னால் எடுக்கவே முடியாது. சொன்னால் அடுத்த ஒரு மலை இதே மாதிரி மழை வரமுண்டா என்ன கேதி இதில் நிற்கிறது வந்து இப்போ சேஃப்டி இல்லை. ஏன்டா இது வந்து போய் சரிஞ்சு வந்த மண்ணை கல்லெல்லாம் வந்து அப்படி இதில் நிற்கி இங்கே வந்து அப்படியே தண்ணி அடிக்கும்னு சொல்லி சொன்னால் சரி. அங்கே மேலே வரணும் இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் இருக்கு. அப்போ நீ அதெல்லாம் வந்து உடஞ்சா சரி சாரி இப்படி இருக்கு. வேறடா புதைண்டா இந்த மண்ணு இங்கே நீ உள்ள போகாட்ட தான் பாக்கல் பலரி எப்படி இருக்குன்னு உள்ள போயிடும். அப்படியே வந்து போயே முடியாது. இதெல்லாம் வந்து அப்படியே சைட்டை உடைச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு கல்ல அம்மா ஓ அதுக்குள்ளே போறாங்கடா. இந்த ஒரு சின்ன கல் ஒன்று வருமெண்டாலே சரி இந்த ஸ்பீடுக்கு அவங்க போய்கொண்டு இருக்கும்போது இவ்வளோ கல்லுகள் வந்திருக்கேன்னு. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வீட்டுக்கு மேலே விழுந்து அந்த வீட்டோட நிலைமை பாருங்க. அப்படித்தானே விழுந்தது எல்லாமே. கல் இல்லை இது வந்து மலைடா. பாதி பாதி மலை மாதிரி தான் இருக்குவா. பாதி உடைஞ்சிருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிறது உடைஞ்சிருந்தா ஓ அப்படியே ஃபுல்லாக உடஞ்சா சரி. ஓ அந்த துண்டு உடஞ்சிருக்கா சரி. ஆபத்து தான். அதுல இருந்து அப்படியே மலையில வந்து ஓட்டியா இருக்கு பாத்தீங்களோ அந்த அதுக்கெல்லாம் தண்ணி வந்துருக்குடா. அதான் வந்து அப்படியே உடைச்சிட்டு வந்துருக்கு வாரு. அந்த ஊத்துகள் மேல இருந்து வார தண்ணிகள் வந்து அதுக்குள்ளெல்லாம் இறங்கி வருது. நிற்கிற உண்மையிலே சேஃப் இல்லை. நார்மலாக மழை பெஞ்சு கொண்டு இருக்கு, அதாவது தூரிக்கி கொண்டு இருக்கு அந்த இதெல்லாம். ஆனால் தண்ணி வந்து கொண்டு இருக்கு. இங்கே வரும் மலையிலேருந்து வருது தண்ணி. தர மட்டமாக இருக்கு. அப்படி என்ன சமவெளிமா இருக்குடா பார்த்தாங்க. நெட்டு கம்பியெல்லாம் போட்டு தான் இருந்துருக்கு. ஏ பஸ் எல்லாம் மாதிரி சைடா என்ன ஸ்லோவாக போகுது. மேல இருந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு கல் வந்தாலே சரி மண்டைய குழந்துட்டு போகும். மேல இருந்து வர ஸ்பீடு வீடு இருந்துருக்கு. ஓ அதுலலாம் வீடு இருந்துச்சு. அதெல்லாம் அதுல வைப்ரேட் தான்டா இதெல்லாம் அதிர்ந்து கீழே சரிஞ்சிருக்கு மண் கல்லுல உருண்டு அந்த படியே இல்லாம. அதுக்கு மேல ஒரு வீடு இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட கண்டிப்பாங்க மேலே ஒரே நொடியில சரி ஒருத்தருமே இல்லை. இதுக்கு பிறகு வந்து இதில் இருக்கிறண்டாலே இவ்வளோ பயமா இருக்கும். என்ன மழை பெஞ்சாலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கொஞ்சம் மழை பெஞ்சாலே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் அப்படி அப்படின்ட்டு இல்லை. இப்போ எல்லா டைம்லையும் வந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். நார்மலாக சொன்னால் முகில்கள் வந்து வரும்போது வந்து லைட்டான மலைகள் வந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு வழி என்று போகுதுடா. வேறு ஐயாயிரம் பாரு இங்கே போஸ் கட்டையில் கரண்ட் கம்பி சிவி அறந்தது என்ன
டெலிகாம் காராக்கள்கிட்ட அது சரிக்காங்க கரண்ட் போய் அந்த போட்டு மேலே வந்தாங்க இந்த மரத்துல சைஸை பாருண்டா இந்த பெரிய மரத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கி ஒருத்தருமே இல்லை அந்த இடம் இந்த ஏரியா ரெட் ஏரியா போல இருக்கு அதாவது ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாம் அப்படியே வீடுகள் வந்துருக்காங்க ஆனால் உண்மையிலே இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஏரியா இங்கே பாருங்க பல்லாக்கா எல்லாம் யாருக்கு தேவைன்ற அளவுக்கு சும்மா காய்ச்சி ரொட்டோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்தளவுக்கு எழில் கொஞ்சம் ஒரு பகுதி தான் இந்த ஏரியாவும். ஆனால் இயற்கையோட சீற்றம் எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது யாராலையுமே வந்து சொல்ல தெரியாது. அதில் வழி போகுது கீழே வந்து எங்கேயும் போகுது அவ்வளோதான். இதில் விடாக்கள் இல்லை இப்போ உண்டா இது கொஞ்சம் தூரம் அங்கேருந்து இதெல்லாம் கொஞ்சம் தூரம் கீழே தான்டா போகிறாங்க. கீழே வீடு இருக்கா வீடு இருக்கு போல வீடு என்ன தெரியல. ஓண்டா கீழே வீடெல்லாம் தான் இருக்குடா. கவனண்டா கரண்ட் கம்பியா கரண்ட் அடிச்சானு அந்த பக்கத்தெல்லாம் ஃபுல்லாக வீடு இதால் ஏரியா போகுது. அப்போ மேலேருந்து வந்த எதிர நிலைமை ஷோ பார்க்க பயமா இருக்கு. இப்படி மலைகள் தான் காட்டு இருக்கு ஐயா. இப்படி மலைகள் தான் அதை தண்ணியை அடிச்சு அப்படி இடிஞ்சு கொண்டு வந்துருக்கு பாருங்க எப்படி இருந்திருக்கு கொண்டு சொல்லி வீட்டுக்கு மேலே மலைடாப்பா. இங்கே அந்த ஐயா விளாட்றாரு கேள்றாரு இந்த வீட்லேயும் ஒருத்தரும் இல்லை. அப்போ கீழே போட்டா இருக்காங்க. ஆ நைய துபியா நைய නයිය තුමේ නයිය තුන්ගේ තුමේ නයිය තුන්ගේ මේ පාරේ තමයි කණ්ඩිය යනවානේ. අනුවර ඔව් පල්ලයට යනවා නම් මහියෙන් යන්න පුළුවන්. මයියංග මහියෙන් ඉඳලා අපි ආවේ. ඔයා කොයිද? මෙහෙන් තමයි. මේ ගම මේ පත්තට අර මොනවද මේ අර බැලියනකොට ඔයා මෙහෙන්ද මේ පැත්තට ඉන්නේ? ඔව් ඔව්. රතන්ට කොහමද තියෙන්නේ මේ පත්තේ? ඒ කියන්නේ මොනවද මේ සයිට් එකෙන් අර ඇක්සිඩන්ට් කරනකොට කොහමද තියෙන්නේ? ඔයා බැලුවද? බැලුවා. ඔව් කොහමද තියෙන්නේ අර අතන්ට? ඒක හරි අමාරුයි මේ කියාගන්න. එක පාරම පිම්බිල වගේ ආවා. එහෙනම් අර ඇක්සිඩන්ට් මේ කරන පස්සේ ඔයා කොයිද යන්නේ? මම දැන් මනමහනුවරින් නැවතින්. කොතන? මනමහනුවර ගේ කරන් ඉන්න කුරියේ. මේ මිනිස්සු ඔක්කොම දැන් කොයිද? මිනිස්සු ඔක්කොමලා ගිහින් යන්න එක එක තැන් වල. දැන් මගෙන් ඉන්න බෑනේ. බෑ. අයින් වෙන්නක ඔක්කොටම. එහෙනම් ආයේ ඉන්න බැරිද? බෑ. එහෙනම් එයාට කෙදර ආයේ මගේද? නෑ මේ ඉඳලා මිනිස්සු එකේ ආයේ කෙදර? ඒක තමයි දැන් අපිට කියන්නේ දැන් අපිට රජයෙන් කිසිම සහනාධාරයක් නැහැ. නේ. ආ අමාරුයි නේ. හැමදාම පය උන්නට තමයි ඉන්න ඕනේ. බය ඉන්නවා රජයෙන් කිසිම සහනයක් තාම වෙනතුරුත් නැහැ. අපෝ අමාරුයි. කවුරුත් මරවුන්නේ නෑනේ. මරිච්චද? 5 දෙනෙක් මැරලා ඉන්නවා. කොතන? පල්ලෙහා ගෙදර. පල්ලෙයටද? ඔව්. කීයද? අර හතෙන් ආපු තැන. කොච්චරද? එතනින් කිලෝමීටර් භාගයක්වත් නැහැනේ. එතන යා. මිනිස්සු කීයද මරුණා? මරුණා 5යි. 5ක්. அப்போ 5 பேர் வந்து இறந்துருக்காங்களாம். එහෙනම් වෙන මේ මිනිස්සුන්ට ලොක්කා කවුරුත් බැලුවද මෙහෙ පැත්තට? නෑ එකෙක්වත් ආවේ නෑ. කවුරුත් ආවේ නෑ. මායුන් එකෙක්වත් ආවේ නෑ. யாருமே வந்து பார்க்கலையா வந்து මහත්තයා කාහෙද ආවේ නෑ කවුරුත් එකෙක්වත් ආවේ නෑ. ඔව්. එහෙනම් දැන් අර මිනිස්සුන්ට කෑම ඉතින් වෙන බඩු ටික මේ අර එන සහනාධාර තමයි ලොරියෙන් ලැබුණේ. වෙන කිසිම දෙයක් අපිට ලැබුණේ නෑනේ. රජෙන් කියලා කිසිම දෙයක් නෑ. ඔය යනවා නම් මේ මිනිස්සු එකට ටවුන් කොයිද තියෙන්නේ? අතේ හුන්නත් කිරි. කිට්ටුවද? ඔව්. එහෙනම් ඔයා පරිස්සමෙන් ඉන්නකෝ. මේ නෑ මම දැන් යන්න යන්නේ මැදමහනුවර. අර යනවා නම් සේෆ්ටි නේ. ඔව්. නෝනයි දුවයි අරගෙන මම ගියා ඒ යන්න. නේ. ඔව්. එහෙනම් ආයේ කියන්නකෝ මේ කම නම මොනවද? නයිය තුඹි. නයිය තුංගේ. ඔව් තුඹි. තුම්පේද තුංකේද? තුම්බි. තුම්බේ. ඔව්. නයිය තුම්බේ.
என்ன சொன்னால் ජේනාපිටිය නයතුම්බි. ஹேனாப்பிட்டிய ජේනාපිටිය. ஜேனாப்பிட்டிய நயத்தும்பி ඔව් right. ஜேனாப்பிட்டிய நயத்தும்பி அதாவது இந்த ஏரியாவோட இந்த பகுதியோட பேர் ஆய்க்கியானுக்கும் ජේනාපිටිය නයතුම්බි. ஜேனாப்பிட்டிய නයතුම්බි. நயத்தும்பி என்ன சொன்னால் சில சிங்கள பேர்கள் நம்மளோட வாயில நுழையாது மே பள்ளையாட்ட கெதர கொச்சர தீயணுவானே மே பள்ளையானோன்னா கெதர தீயணுது ගෙවල් බලගානතුව කවත්. மே பாறைனே ඔව්. ரைட் இதுக்குள்ளால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இதுக்குள்ள வந்து வீடுகள் நிறைய வந்திருக்குது ஸோ அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 5 பேர் இறந்துருக்காங்களாம் எக்க ஃபெமிலியே தார பஹக் மினிஸ்வக் ඔව් right. எக்க ஃபெமிலியக்கு එක පැමිණි. அப்போ තමන්ගේ තවෝදරු. දරුවෝ චා. வயசு කීයද කීයතින් එක්කෙනෙකුට මං හිතන්නේ 60 ගානක් විතර වෙනවා ඩැනියල් කියලා එක්කෙනෙක්. පොඩි මල්ලියක නෑ එයා ලොකු එක්කෙනා. එයාගේ අම්මා ඊට වැඩි මේ අවුරුදු 72ක් විතර එයාට එයාගේ තව එක්කෙනෙක් හොයාගන්න බෑ මහතුන් කියලා. ඈ ඔක්කොම මේ පත්තේ මිනිස්සු ඔක්කොම අමාරුනේ අමාරුයි කියන්නේ මාර අමාරුක වැටිල්ල. ஸோ எப்பவுமே வந்து රජයකින් කිසිම සහනයක් අද වෙනතුරු අපිට සලස්සලා නැහැ. මේ සම්බූර මේ කරනකොට රැයටට දවල් 2:00ට හයසට හවස 2:00 දෙකයි මාරනේ ஹாய்செட் ஏ வேளாவுக்கு அதாவது மதியத்துலேருந்து பின்னேறதுக்குள்ள தான் இந்த டைம் இந்த 2:30க்குள்ள தான் நடந்திருக்கு ரைட் என்னன்னா බයයි. பயாகினி ඉතින් මේක හරි භයානකයිනේ. අපි රැයට සද්දයක් ඇහෙනා නිින්ද යනවානේ. සත්‍ය කොච්චරද සද්ද එකපාරම මේක පිම්බිලි තිබිලා එකපාරම අතෑරියා වගේ දීන් ගාලා ගියා. ඒ කියන්නේ ඊපස්සේ අර ගෙවල් ඔක්කොම පිපුරුවා. මේ පත්තට කැදර කඩිච්ච තියෙනද ඒ කියන්නේ කඩිල්ලද මේ පත්තට කැදර කඩිල්ලද කැඩලා ඔක්කොම පුපුරලා තියෙන්නේ. තියෙනවානේ හැම ගේයක්ම පුපුරලා තියෙන්නේ. அதாவது வீடு இந்த பக்கம் வந்து உடஞ்சிருக்கு අපේ ගේෙන් වතුර එකයි. ඔයා කැදර කොහමද ඒ වතුර එකක් තියෙන පිරෙල්ල. වතුර එක අපෝ හරි බොහොම ස්තුතියි හරි. අපේ මටකලපි මට කලපු. ඔව් දැන් කැන්ඩියට තමයි යනවා අකන්නේ. ඔව් මගෙන් යන පාරේ තමයි එනවා හරි. ඔක්කොම පත්තේ බලන්න ඕනි ඒ ටික තමයි යනවා හරි බොහොම ஸ்துதிයි ஹரி அதாவது என்ன சொல்ற நம்மளுக்கு அதிகமாக வந்து சிங்களம் தெரியாது ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம சிக்கிப்பட்டோம்னா அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கான சின்ன சின்ன மொழிகள் தெரியும் அதாவது சிங்களத்தில் வந்து சின்ன சின்ன சொற்கள் வந்து தெரியும் ஸோ அந்த சொற்களை வச்சு கொண்டு தான் தடம்புரலாக பேசி கொண்டிருக்கிறேன் மன்னிச்சு கொள்ளுங்க எனக்கு அதிகமாக சிங்களம் தெரியாது நான் பேசினதில் முக்கால்வாசி மிஸ்டேக் தான் வந்து அது எனக்கே தெரியும் பட் ஒன்றும் பண்ண முடியாது அவங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னால் ஏதோ தெரிஞ்ச வச்சு நம்ம பேச பழகினா தான் நம்மளுக்கே கற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் கீழே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரே ஃபேமிலியில் வந்து 5 பேர் செத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கீழே போய் வந்து நம்ம நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் பட் நம்மளுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் வந்துட்டு சிங்கள மொழிகள் தெரியாது அதே சிங்கள மொழி தெரிஞ்ச டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒருத்தங்க இருந்தான்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பக்கங்களே அதிகமாக வந்து தமிழ் பகுதிகள் தமிழர்கள் இருந்திருக்காங்க தமிழர்களுடைய பகுதிகள் வந்து அடித்து அப்படியே போயிருக்குது ஸோ அப்படியான ஏரியாக்களில் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து உங்கள்கிட்ட என்ன நடந்து ஏது நடந்து சொல்லி அப்படி முழுசாக சொல்ல முடியும் பட் வந்து கீழே வந்து வீடுகள்லாம் வந்து உடஞ்சிருக்காம பிரதர் ஒரு குடும்பத்தில் 5 பேர்லாம் செத்துருக்காங்களாம் இல்லையா ஸோ நான் பின்னரும் ஒரு 2:30 போல தான் வந்துதான் சரி போயிட்டு பார்க்கல வந்து தரமட்டமாக இருக்குது ஒன்றுமே இல்லை இங்கே போன மண் வந்து ஃபுல்லாக வந்து மூடுபட்டு இருக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ கீழே எத்தனை வீடுகள் இருக்கோ என்ன இருக்கோ உண்மையில வந்து அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இப்போ இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இருக்குது பின்னரம் வந்து ஒரு 2:30 போல தானே சின்னதாக சத்தம் வந்து பெரிய சத்தம் கட்டிதான் மலைகள் பெரிய பெரிய மலைகள் இருக்குது அதுக்கு மேலே சின்ன சத்தமாக தானே வந்தான் சின்ன கல்கள் உருண்டு அதுக்கு பெரிய கல்கள் அது உருண்டு தான் அடிச்சு போயிருக்கு பிள்ளால் வந்து அப்படி வீடுகள் போகுதான் ஆனால் அவ்வளோ சேஃப் இல்லை ஆனால் அவங்கள வந்து பாதுகாப்பாக இருந்தவங்களா அந்த ஐயாக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நான் வீட்டெல்லாம் வந்து அப்படி ஃபுல்லாக தண்ணி வந்தால் இந்த பக்கங்களையும் வீடுகள் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ ஒருத்தர் இங்கே இல்லையா எல்லாம் வெளியிலையா வெளியில் போயிட்டாங்களாம் சேஃப் இல்லை அண்ட் அதோட வந்து நம்ம என்ன பேசுகிறேன்னு தெரியும் அவங்ககிட்ட போனால் நம்மளுக்கு கதைக்கும் வராய் சிங்களம் அவ்வளோதான் தெரியும் அண்ட் வந்து இந்த பாதை வந்து மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு பாதை இப்போ தான் திறந்திருக்கு அதாவது மகேங்கனட்டோ கண்டிக்குரிய பிரதான பாதை வந்து இந்த 18 வளைவினூடாக வர வேண்டிய இந்த ஒரு பாதை தான் இந்த ஊரோட பேர் வந்து அது பெருசாக சொன்னார் அது வாயில் நுழையுது இல்லை அது வீடியோவில் இருக்குது அந்த பேரை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அண்ட் இதுதான் ஆரம்பம் எங்களுக்கு வரும்போது நிறைய 18 வளைவுலேயே எல்லா இடங்கள்லையும் வழி பிளக்காகி தான் இருந்தது இப்போ தான் கிளியர் பண்ணுறாங்க பட் நாங்கள் இப்போ அதாவது இந்த 18 வளைவு தாண்டி வரும்போது மிகப்பெரிய மண் சரிவை பார்த்தோன்னு சொன்னால் இது ஒன்று தான்
அண்ட் இதை தாண்டி போனால் தான் இன்னும் மிகப்பெரிய மண் சரிவுகள்லாம் இருக்குது, அதிக உயிரிழப்புகள் நடந்த பகுதிகள்லாம் இருக்குது. அதை நாங்கள் அப்படியே போக காண்பிக்கிறோம். ஸோ இதுதான் ஆரம்பம். நீங்கள் இனி வரக்கூடிய காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கான உடைமை சேதங்கள், எந்த அளவுக்கு வந்துட்டு உயிர் இறப்புகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நாங்கள் போக காண்பிக்கிறோம். இப்போ 4 மணிக்கு வந்த நியூஸ். நாளைய தினமும் பல பகுதிகளில் மழை. கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவி மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் நாளைய தினம் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழை தான் ப்ரோ, ஆனால் பார்த்து போகணும். நேற்றும் வந்து கண்டியில் மண் சரிஞ்சன்றவன் வந்து சொன்னவன் என்னன்னு சொல்லி தெரியல. நான் இப்போ வந்து வேகமாக போகணுமே. ஆமாம், என்ன சொன்னால் இதுதான் பிரச்சனை. இப்போ தொங்கி இருக்கிற கற்கள்லாம் அடுத்த மழை பெஞ்சா என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அந்த ஐயா கூட சொல்லியிருந்தார், அவ்வளோ பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். இனி திரும்ப வந்து இங்கே வாழ்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. எனக்கு இப்படி சொல்கிறேன், நான் சத்தியமாக என்ன எனக்கு தெம்பில் வரது, எனக்கு இதெல்லாம் பார்த்தா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். இருக்குது ஒரு அழிவு வந்து ரைட், ஓகே, நான் அந்த பக்கம் போவேன். ஓகே, போகலாம். இந்த இடமெல்லாம் பாருங்க வந்து பயங்கர அளவுக்கு வந்து கல், அவ்வளோ மண் சரிஞ்சிருக்கு. அப்படியே இடமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. மண் சரியாத இடங்களே கிடையாது, எல்லா இடத்துலையுமே வந்து மண் சரிஞ்சு தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல குறைவா, இன்னொரு சில இடங்கள்ல அதிகமா அப்படின்னு சொல்லி வெறுமனே மண் மட்டும் கிடையாது, அந்த மண்ணோட சேர்ந்து நிறைய கற்பாறைகள் வர்றது தான் வந்து உயிருக்கு இன்னும் ஆபத்துக்களை கொண்டு வந்து சேர்க்குது. இன்னொரு ஒத்தை அடி பாதை மாதிரி தான் அந்த இடமெல்லாம். வேறு மேலே வீடெல்லாம் உடஞ்சி கீழே தான் இருக்கு. பகுதி தென்னை மரம், வீடுகள் மொத்தமும் சரி கால். கடை, வீடு எல்லாமே. இந்த பக்கம் சரிஞ்சது, இந்த பக்கம் கடைகள் இருக்கு. நல்ல வேலை இதுக்கு வராம ஓட்டிட்டது.